கல்கி உண்மையாகவே வரப்போறாரா? எப்போ வரப்போறாரு? கல்கி வர்றதுனால உலகத்துக்கு என்ன நடக்க போகுது? கல்கி அவதாரம்ன்றது கட்டுக்கதையா? இல்லை உண்மையாகவே கலியுகத்தின் முடிவில் அவதாரம் எடுக்க போறாரான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அர்ஷு டாக்கீஸ்ன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உங்களுக்கு தர முடியும். புராணங்களின்படி கலியுகம் தோன்றி 5000 வருடங்கள் ஆகிடுச்சு. ஆனாலும் 4 லட்சத்திற்கும் அதிகமான வருடங்களை கொண்டது தான் ஒரு யுகம். கல்கி பகவான் வெள்ளை குதிரையின் மீது வாள் ஏந்தியவாறு வந்து கெட்டவர்களை அழிப்பாருன்னு இன்றளவும் நம்பப்படுற ஒரு விஷயம்தான். கலியுகத்தின் முடிவில் இந்த பூமி அழியாது. இதில் உள்ள துஷ்டர்கள் மட்டுமே அழிவார்கள். கல்கி பகவான் தீயவர்களையும் தீமைகளையும் அழித்த பிறகு கிருதயுகம் துவங்கும். கல்கின்ற சொல்லுக்கு அர்த்தமே காலம் அல்லது முடிவே இல்லாதவர்னு தான் பொருள். இதுவே மகாவிஷ்ணுவின் இறுதியான அவதாரம் என்பதனாலேயும் இதை மகா அவதாரம்னும் சொல்லுவாங்க. மகாபாரத போரில் கிருஷ்ணர் அஸ்வத்தமனுக்கு ஒரு சாபம் விடுவார். அதாவது, நீ மட்டும் இந்த கலியுகத்தின் தீமைகளை பார்த்து தனிமையில் வாழ்வாய். எப்போது இந்த பூமியில் தர்மம் அழிந்து அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்போது நான் மீண்டும் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதன்படி இதுவரை 9 அவதாரங்களை திருமால் எடுத்துட்டாரு. அவர் கடைசியாக எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் தான். கலியுகத்தின் முடிவில் தனது 10ஆவதும் கடைசியுமான கல்கி அவதாரத்தை எடுக்க உள்ளதாகவும் கிருஷ்ணர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அதே போலத்தான் இந்து புராணங்களிலும் கூறுகிறார்கள். மீண்டும் சத்தியயுகத்தை பூமியில் உருவாக்குவதற்காகத்தான் இந்த அவதாரம் நிகழப்போவதாக சொல்லப்படுகிறது. கல்கி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஷாம்பலா எனும் ஊரில் தான் பிறக்கப் போவதாகவும், பிராமண குடும்பத்தில் பிறந்து ஹனுமனிடமும் பரசுராமரிடமும் வித்தையை கற்று உலகத்தை காக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது. கலியுகத்தின் முடிவில் அழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு நீதியின் புதிய சகாப்தத்தை துவங்கப் போகிறாருன்னு இன்றளவு மக்களிடையே நம்பப்படுகிறது. இந்த மாதிரி புராண கதைகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாடா பை.